Hi friends, welcome to my channel How to YouTube. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஸும் காட்டாமல் வாய்ஸும் கொடுக்காம லோ காம்படிஷன் உள்ள யூடியூப் சேனல் ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக குவிஸ் வித் எமோஜிஸ் அப்படிங்கிற லோ காம்படிஷன் உள்ள சேனல் ஐடியா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போவோம். குவிஸ் சேனலாகவே நமக்கு கண்டிப்பாக அதிக நாலேஜ் தேவைப்படும், அதிக இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் மைண்டை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஈஸியாக காப்பி பேஸ்ட் மெத்தடில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேனல் ஆரம்பித்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட் பார்ப்போமா. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா குவிஸ் வித் எமோஜிஸ் வீடியோஸ் தான் இவங்களும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீடியோஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸில் போயிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 5 மில்லியனுக்கு மேலே போயிருக்கு, 4 மில்லியன், 3 மில்லியன். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க வந்து எமோஜிஸ் மூலமாக பண்ணுற குவிஸ் வீடியோஸ் நல்லாவே வந்து மில்லியன் வியூஸ் போயிட்டு இருக்குது. சாம்பிளுக்கு வீடியோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சேனலோட வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக 2 இல்லைனா 3 எமோஜிஸை வச்சு அது என்ன ஐட்டம் அப்படின்ட்டு கெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 2-3 எமோஜி இருக்கும், அதுக்கான கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அது லோடிங் ஆகி முடிச்சோன்னா அதுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எமோஜிஸ் மூலமாக வந்து குவிஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து வியூஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இவங்களோட இன்கம் என்னென்னு பார்ப்போமா. ஸோ இவங்களோட இன்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி வந்து $700 $11,000 வரைக்கும் earn பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட மினிமம் வேல்யூ $700 நமக்கு இந்தியன் ருபீஸ் லெவலில் வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா $700 பார்த்தீங்கன்னா நமக்கு 58,000 பக்கம் வந்துட்டு இருக்குது. இது வந்து மந்த்லி அவங்களோட இன்கமாக இருக்கும். ஸோ இன்னொரு சேனல் அவங்க எவ்வளோ earn பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்க $940 $15,000 வரைக்கும் earn பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட மினிமம் வேல்யூ 900 நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணி பார்ப்போம். $900 நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா அவங்க வந்து மந்த்லி வந்து 75,000 பக்கம் earn பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு டீட்டெயிலாக தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசிக்கு ஸ்கிப் பண்ண வைப்பாங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்ல பல பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம், சிஸ்டம்லையும் பண்ணலாம். மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸ் எது வேணாலும் நீங்கள் அதில் ட்ரை பண்ணிக்கலாம். இன்ஷாட், கைன் மாஸ்டர், பவர் டைரக்டர், இல்லை யூடியூப் கிரியேட், இந்த மாதிரி எந்த ஆப்ஸில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். சிஸ்டமில் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அடாப் ப்ரீமியம் ப்ரோ இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் கிளிப் சாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் கேன்வா மூலமாகவும் நீங்கள் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேன்வா ஆப்பில் பண்ணுறதுக்கு கிரியேட் டிசைன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். அதில் வீடியோ அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பிளாங்க் பேஜ் ஓப்பன் ஆகும். இதோட பேக்ரவுண்ட் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வேண்டிய கலர் நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ப்ளூவை நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ப்ளூ இல்லாட்டி உங்களுக்கு கைடேன் கலர் வேணால் கைடேன் கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த எமோஜிஸ் அண்ட் அந்த குவிஸ் எடுக்கணும். அது நம்ம எங்கேருந்து எடுக்கலாம், சாட் ஜிபிடிலேருந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடி நீங்கள் லாகின் பண்ணலாம், லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த எமோஜிஸ்க்கான குவிஸை நான் முன்னாடி நான் டைப் பண்ணி வச்சுக்கேன். அதை ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அது எந்த மாதிரி நம்ம டைப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து கெஸ் த ட்ரிங்க் பை எமோஜிஸ்னு இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ நமக்கு இப்போ வந்து எமோஜிஸோட அது ஆன்சர்ஸும் வந்துடுச்சு. இதை நம்ம எப்படி நம்ம கேன்வா ஆப்பில் நம்ம பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இதில் காட்டுற அந்த 10 மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் சஜஸ்ட் மூவ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட எமோஜிஸ் வித் ஆன்சர்ஸோடு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கணுங்கிறது இல்லை, நீங்கள் அதை வந்து மூவிஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐட்டம்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது புது எமோஜிஸோட புது புது ஆன்சர்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து மூவி நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் 2 எமோஜிஸோட ஒரு மூவி நேம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு தோன்ற ஐடியாஸை நீங்கள் அதில் வந்து சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கேன்வா ஆப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த எமோஜிஸை ஃபஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஹெட்டிங் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம காப்பி பண்ணி வச்ச எமோஜியை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சைஸை கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். சைடில் இருக்க அந்த டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சைஸை பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணி கரெக்டாக நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எமோஜிஸ்க்கான அனிமேஷன் ஆட் பண்ணணும். ஸோ அந்த எமோஜியை கிளிக் பண்ணிவிட்டு அந்த அனிமேட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் இருக்கும். ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி பார்த்துட்டு எந்த அனிமேஷன் உங்களுக்கு சூட்டபுளாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அனிமேஷன் நீங்கள் வைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த அனிமேஷன் நான் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இதை வைக்கிறேன் நான். ஓகே, இந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கு, அதனால் இந்த அனிமேஷனை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லோடிங் எலிமெண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம எலிமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் வந்து சர்ச்சில் வந்து நம்ம லோடிங்னு டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் கிடைக்கும். பட் நமக்கு கிராஃபிக்ஸில் சியோட கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு ஃப்ரீ ஐட்டம் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதை நான் ஒன்று செலக்ட் பண்ணி காட்டுறேன்.
இப்போ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆட் ஆகிடுச்சு. அதை நம்ம சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணி அதையும் நம்ம சென்டரில் கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த ஆன்சர் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஆட் ஹெட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ChatGPTயில் போய்ட்டு அந்த ஆன்சரை காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த ஆன்சரை பேஸ்ட் பண்ணிட்டோம். அதையும் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி நம்ம எதாவது கொடுத்துக்கலாம். அனிமேஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான டைமிங் நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த எலிமெண்ட் அந்த லோடிங் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ டைமிங் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு 2 எமோஜியோட அனிமேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லோடிங் ஐக்கான் வர மாதிரி அதை நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட டோட்டல் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 செகண்ட்ஸ் இருந்தால் தான் ஆன்சருக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பேக்ரவுண்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து 5 செகண்ட்ஸ் இருக்கும். அதாவது டைமிங்கை செலக்ட் பண்ணி நான் 12 செகண்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சரை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஷோ டைமிங் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கடைசி 5 செகண்ட்ஸ் வர மாதிரி அதை நான் வந்து ஸ்மால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு பக்காவாக நம்ம எல்லாம் பண்ணிவிட்டோம். ஜஸ்ட் வந்து 1 செகண்ட் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம எமோஜிஸ் வந்துடுச்சு, அந்த லோடிங் அந்த எலிமெண்ட்டும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய ஆன்சரும் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க எவ்வளோ சிம்பிளாக வந்து இது நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் குவிஸ் பண்ணிட்டோம். செகண்ட் குவிஸ் பண்ணுறதுக்கு டைம்லைனில் இருக்க அந்த பேஜ் ஒன்று ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். 2 பேஜுக்கு இடையில் நம்ம ட்ராஷஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த எமோஜிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ChatGPTயில் போய் அந்த செகண்டுக்கான எமோஜியை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அப்போ தான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது அந்த எமோஜிக்கு பார்த்து இந்த எமோஜி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆன்சர், அதே மாதிரி ஆன்சரும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ChatGPTலேருந்து அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து நம்ம கேன்வாவில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு அதை வந்து பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர்ஸில் போய் நமக்கு வேண்டிய கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சும்மா நம்ம எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பார்ப்போம். இதுக்கான பேக்ரவுண்ட் ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து அப்லோட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூடியூப் லைப்ரரியிலேருந்து டவுன்லோட் பண்ணுற அந்த ஃப்ரீ ஆடியோஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஆடியோவை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து டைம்லைனில் வச்சிங்கன்னா ஆடியோ வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவும் பண்ணிவிட்டோம், ஆடியோவும் அதில் ஆட் பண்ணிவிட்டோம். ஜஸ்ட் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஷேரை கிளிக் பண்ணிவிட்டு 1080p கன்வெர்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டவுன்லோடை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் இந்த எமோஜிஸ் குவிஸ் மாதிரி தான் பண்ணணுங்கிறதில்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு மாதிரி குவிஸாக இருந்தால் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் வேணால் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த சேனல் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஏதோ சேனல் ஐடியா தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.